மறைந்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் நடிகர் திரு ஆனந்த்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவின் மரணம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு சார்? சார், மிகப்பெரிய வெற்றிடம் ஒரு திரையுலகத்துல உருவாகிருக்குன்னு சொல்லணும். அது முதற்க நம்ம அரசு மரியாதைக்கு தகுதியானவர் தான் அவரு. அரசு மரியாதை வழங்கிய தமிழக அரசிற்கும் தமிழக முதலமைச்சருக்கும் மனமார்ந்த நன்றி. அதுக்கு பொருத்தமானவர் தான் சார் அவரு. இந்த அரசு மரியாதை வழங்கப்பட வேண்டிய தரப்பட வேண்டிய ஒரு ஒரு இயக்குனர் இமயம்னா அதுதான். சார் சொல்லுங்க சார். நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்க சொல்லலாம் சார். சார் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஒரு இயக்குனர் பார்க்கப்பட்டு ஒரு இயக்குனர் காப்பாற்பட்ட ஒரு நல்ல நடிகரை தவற விட்டுட்டோம்னா நம்ம சொல்லணும். ஒரு நல்ல நடிகர், ஒரு நடிப்பை தெரிந்த ஒரு இயக்குனர். எல்லா இயக்குனருக்கும் எல்லா நடிப்பும் தெரியும், எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வராங்க இன்னைக்கு. ஆனா பட் சில பேர் கூச்ச சுபாவம் இருக்கிறதால வேண்டாம் விட்டுருவாங்க. அந்த கூச்சத்தை மறந்தவர் அவர். ஒரு நடிகருக்கு எப்படி நடிப்பை வர வைக்க முடியும்னு நினைச்சதால அவர் நல்ல நடிகரா மாறினாரு. இப்போ அவர் ரீசெண்டா நடிச்ச படங்கள்லாம் நான் பார்த்தேன். ஒரு கரெக்ட் எக்ஸ்பிரஷன், ஒரு கரெக்டான மன்னிப்பு, ஒரு தாத்தா ரோல் பண்றாரு, ஒரு அப்பா ரோல் பண்றாருன்னா அவர் ரொம்ப கரெக்டா எக்ஸாக்டா இருப்பாரு. ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு சாய்ஸ் தான் அவரு. இன்றைக்கு எப்படி ஒரு நடிகரா வரும்போது ஒரு ஒரு புரட்சி தலைவரையோ ஒரு நடிகர் தலைவரையோ நம்ம உதாரணமா எடுத்துக்கிறோமோ, அதை எடுத்துட்டு அந்த கதைக்கேற்ப அவர்களை செலக்ட் பண்ணுவாங்க அந்த நடிகர்கள். அந்த நாங்க அப்படிதான் இருந்தோம். ஒருவேளை எப்படி இருக்காங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வர இயக்குனர்கள் ஒரு ஒரு பாரதி ராஜாவுடைய ஒரு ஈர்ப்பின் காரணமா தான் அவங்க செயல்படணும். நான் அவங்க செயல்படுவாங்க நான் நம்புறேன் சார். நான் அந்த 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 கருத்தொற்றுமை கொஞ்சமாவது இருக்கும், அவருடைய காப்பீஸ் கொஞ்சமாவது இருக்கும், அவருடைய விஷுவல்ஸ் கொஞ்சமாவது இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இயக்குனர்கள், இன்னைக்கு பெரிய பெரிய பேரோட இருக்கிற இயக்குனர்கள் அந்த கலர் சாயத்தோட தான் வந்திருப்பாங்கன்னு என்னுடைய ஆழமான கருத்து. பிகாஸ் அது இன்னைக்கு ஒரு ஸ்டுடியோக்குள்ளதான் இருந்த ஒரு சினிமாவை ஸ்டுடியோஸா உரிமைக்குரல் படத்துல எடுத்துட்டு போனாரு. இருந்தாலும் இந்த படத்துல இப்ப இருக்கிற அந்த மண் வாசனை என்ற ஒரு படம், அப்புறம் அந்த உண்மையாவே மண்மனத்தை அவர் பிறப்பு அவருடைய பிறப்பு தமிழகமா இருந்தாலும் அது வளர்ந்து அசண்டாயிட்டா இருந்தது ஒரு 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 கால நடிகர்கிட்ட தான். ஆனா தன்னுடைய படம் தமிழ் படமா தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பற்று கொடுத்தாரு. அங்கதான் பாரதி ராஜா என்கிற ஒரு தனி மனிதன் உயர்ந்து நிற்கிறார் நம்ம மனசுல. ஸோ அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதை, அப்கோர்ஸ் அவர் படம் நான் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்தது கேப்டன் மகள்னு ஒரு படத்துல. அது நான் ஒரு மாசம் அவரோட டிராவல் பண்ணேன். அவருக்கு அந்த நான் தெரியாம கொஞ்ச நாள் ஹீரோ பண்ண இல்லைங்களா, அந்த டைம்ல சொல்றேன். ஸோ அந்த டைம்ல அவரு செலக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் கற்றுக்க விரும்பினேன். நான் நேசிச்ச ஒரு இயக்குனர்கள் அவரும் ஒருத்தர். ஸோ நான் நடிப்பை கத்துக்க விரும்பினேன் ஒருத்தர். நான் நடிப்பை இன்னும் மோல்ட் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னு நினைச்ச ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல் டைரக்டர் அவர். ஸோ அதனால டிராவல் பண்ணால் அது அன்ஃபார்ச்சுனேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் அவர் மறைஞ்சாலும் என்னுடைய மரியாதையை அவருக்கு செலுத்திட்டேன். உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி குரலை மட்டும்தான் கேட்க முடியும், அந்த உருவத்தை நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அந்த உருவத்துக்கு என் மரியாதை. தமிழக அரசிற்கும் தமிழக முதலமைச்சருக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த அரசு மரியாதைக்கு உகந்தவர் தான் அந்த மரியாதையை தரக்கூடிய ஒரு மனிதராக தான் அவர் இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.